ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரு 7 to 8 டேஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்மளோட ரோஸ் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய டெட் லீஃப் ரிமூவல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தேன். ஓல்டான இலைகள், அப்புறம் ஏதாவது இன்ஃபெக்டடான இலைகள், காஞ்சு போன இலைகள், அப்புறம் ஒரு இலை விட்டு ஒரு இலை அப்படி கட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். இது எதுக்காக கட் பண்ணேன்னா, ஆல்ரெடி ரோஸ் பிளான்ட்ஸை பொறுத்தவரை ஒன்று நிறைய இலை இருந்தால் அது பூக்காது. ரெண்டாவது, இதே மாதிரி கிளைகளில் ஃபுல் இலை வச்சுட்டு இருந்து அடுத்த கிளைக்கு நம்மளுக்கு சூரிய ஒளி கிடைக்காது. மெயின் திங் என்னென்னா, இந்த மாதிரி மறைச்சிட்டு இருந்துச்சுன்னா நம்ம இந்த மண்ணுக்கு நம்ம நீர் ஊட்டும்போது, இல்லைன்னா நம்ம ஏதாவது ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது, இல்லைன்னா ஏதாவது ஃபங்கிசைடு அடிக்கும்போது இந்த இலைகள் மட்டும்தான் கவர் பண்ணிகிட்டே இருக்குமே தவிர கீழே எதுக்குமே போய் சேராது. நிறைய ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எறும்புகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் இருக்கக்கூடிய இந்த இலைகளையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் பாருங்கள், ரிசல்ட் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பாருங்கள், ஒவ்வொரு பிராஞ்சிலையும் எவ்வளவு குட்டி குட்டி பிரான்ச்சஸ் வந்து நம்மளுக்கு தேவை என்ன பிராஞ்சில் எல்லாம் பூக்கள் வரும். நம்மளுக்கு நம்ம கொடுக்குற உரங்களுக்கு அது எடுத்துட்டு நம்மளுக்கு பூ தரணும். அதுக்காக தான் நம்ம ரோஸ் பிளான்ட்ஸ் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலும் நம்ம ஒரு ரோஸ் பிளான்ட்டோட விஞ்ஞானி ஆகிடலாம் சொல்ல முடியும். அவ்வளோ ரோஸ் பிளான்ட்ஸ் நமக்கு வளர்க்கலாம். மண்கலவை இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அதை விட முக்கியம் என்னென்னா ரோஸ் பிளான்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கிறது. ஓகேவா? இது ஒரு கிளைம்பர் ரோஸ் பாருங்கள். அதுலேயே நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி அதிலே எவ்வளவு பிரான்ச்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு இனி நெக்ஸ்ட்டு